அவங்க நம்மளோட கோயிலை இடிக்க சொல்கிறாங்க, அவங்க நம்மளோட இனத்தை வந்து இழிவாக பேசுகிறாங்க, அவங்க நம்மளோட மதத்தை வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னு இந்த அவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இந்த அவங்க வந்து உண்மையிலே யார் நண்பா? 17 மில்லியன் மலாய்க்கார சகோதரர்களுடன் நம்ம இந்த நாட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த அவங்க அந்த 17 மில்லியன் இல்லை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் தானே. ஒரு சிலர் சுயநலவாதிகள் சுயநல காரணத்துக்காக இந்த விஷயத்தை வந்து தூண்டில் போடுறாங்க, தூண்டி விடுறாங்க. இதை பார்த்து தூண்டப்பட்டவங்க வந்து சில ஆயிரம் பேர் அவங்க போடுற பதிவுகள், அவங்க செய்கிற விஷயங்களுக்கு வந்து ஆதரவாக கமெண்ட்ஸ் மூலியமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இந்த அவங்க வந்து இந்த ஒரு சின்ன கேட்டகரிக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த அவங்களில் நம்ம கொஞ்சம் அரசாங்கத்தோட இந்த சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்காத போக்கு கூட இந்த அவங்கள சேர்த்துக்கலாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த அவங்கன்ற விஷயத்தை ஒரு இனத்தை நோக்கி காழ்ப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி விதைக்கிறது நிச்சயமாக சரியில்லை, அல்லது நல்லதில்லை. நம்ம எல்லாருக்குமே நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்குவீங்க தானே. ஏன்னா இந்த அவங்க அப்படின்னு ஒரு இனத்து மேலே காழ்ப்புணர்ச்சி நம்ம காட்டுற ஒரு விஷயம் நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த நாட்டில் தான் நம்ம வாழ போகிறோம். இந்த ஒரு விஷயத்துக்கு சரியான ஒரு எதிர்காலமாக நிச்சயமாக இருக்காது. அவங்கக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை காட்டி வெறுப்புணர்ச்சியை வந்து ஒரு இனத்தின் மேலே கொடுக்காம இதெல்லாம் மாறணும் அப்படின்னா பிள்ளைங்களா நல்லா படித்து நீங்கள் எதிர்காலத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி வளருங்க. நல்ல பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஊக்குவிச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி வளருங்க. ஒரு அரசியல் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஏற்படுறதுக்கு உண்டான அந்த தெளிவோடு நீங்கள் வந்து யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி வளருங்க. இது வந்து இப்புள்ள விஷயத்துக்கு தீர்வா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதிர்காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான தயார் நிலை நண்பா. ஸோ இப்புள்ள விஷயங்களுக்கு நிச்சயமாக மறுபடியும் என்னோடய பதிவு ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருப்பேன். இதற்கு தீர்வு எடுக்க வேண்டியது பொறுப்பு வந்து அரசாங்கத்தினுடைய அதுக்குண்டான அழுத்தங்களை கொடுக்கறது கண்டிப்பாக நமது உரிமையும் கூட. அதற்காக நிறைய பேர் குரலும் கொடுக்குறாங்க, எதிர்ப்புகளும் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இதே நேரத்தில் யாகாவாராயினும் நாக்காக்க அது வந்து இந்த சுயநல காரணத்துக்காக செய்கிற அவங்களுக்கு மட்டும் இல்லை நண்பா, நமக்கும் பொருந்தும். நமது நாக்காக்க மட்டும் இல்லை, நம்மளோட கமெண்ட்ஸ் காக்க. ஏன்னா சில கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப அவங்க இந்த அவங்கள விட்டுட்டு 17 மில்லியன் அதாவது ஒரு இனத்தையே வந்து சாடுற சில கமெண்ட்ஸ் இல்லை, பல கமெண்ட்ஸை நம்மளும் அது குத்துறாங்க வலிக்குது அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை வந்து நோக்கி நம்ம செய்ய வேணாம். இந்த யாகாவாரன் நாக்காக்கன்ற ஒரு விஷயம் நமக்கும் பொருந்தும் நண்பா. ஸோ வெறுப்புணர்ச்சி காழ்ப்புணர்ச்சி எதிர்ப்பு இது எதுவாக இருந்தாலும் இதுக்கு காரணக்கருத்தாக இருக்கிற அந்த அவங்கள மட்டும் வந்து நம்ம எதிர்ப்போம், அல்லது அவங்கள மட்டும் அந்த எதிர்ப்பு அவங்கள நோக்கி மட்டும் இருக்கட்டும். ஒரு ஒட்டு மொத்தமாக வந்து நம்மளோட எதிரிகளை அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அம்புகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்கேருந்தோ எஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நாம் வந்து தவறான ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளோட பார்வையும் சரி எதிர்ப்பையும் சரி நிச்சயமாக செலுத்துறது நிச்சயமாக நல்லதில்லை, செலுத்த வேணாம் அப்படின்னு நான் கேட்டுக்கல. ஒரு அன்பு வேண்டுகோள். இதை யோசித்து பார்த்தா கண்டிப்பாக இதை நீங்கள் ஒத்துக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதுவும் கடந்து போகும். பட் இது மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நமது தயார்நிலை, நான் சொன்ன மாதிரி கல்வி பொருளாதாரம் அரசியல் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம தயாராக இருக்கிறதும் நண்பா முக்கியமான ஒன்று தான். வெற்றி வணக்கம். டாக்டர் பணிகள். எதையுமே தாங்கிடும் இதயம் என்று